ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாம். ஃப்ரைடே எடுத்த வீடியோ டைம் இல்லை கொஞ்சம், அதனால தான் இன்றைக்கி எடிட் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு. தங்கம்மா வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். தங்கம்மா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா குளிக்க வச்சுட்டேன். வரும்போதே வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாங்களா, அதனால தலைக்கு தான் குளிக்க வச்சேன். இவ்வளோ நாள் ஸ்கூல் விட்டு வந்ததுமே உடம்போட குளிக்க வச்சுருவேன். இன்றைக்கி ஹேர் கட் பண்ணிட்டு வந்ததுனால அங்கே கோம்பெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது அவங்க வாஷ் பண்ணியிருப்பாங்களா, க்ளீனாக இருக்குமா என்னன்னு தெரியல, டேண்ட்ரஃப் ஏதாவது வந்துடும் அப்படின்னு பயந்துட்டே வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்த உடனே நான் ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருவேன். இந்த ரீசனுக்காக தான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்த உடனே தலை குளிக்க வச்சுருவேன். மற்றபடி எனக்கு வந்து இந்த சாஸ்திரம்லாம் பார்த்துட்டு சில பேர் ஹேர் கட் பண்ணிட்டு வந்த உடனே ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ரீசனுக்காக தான் ஹேர் வாஷ் பண்ணி விடுறது. ஃப்ரைடேவா சாட்டர்டே சண்டே வரப்போது இல்லை, வீட்டில் தானே இருப்பாங்க, அதனால செயினும் கொலுசெல்லாம் போட்டு விட்டுட்டேன். இதே மாதிரி தான் ஒரு வாரமும் ஃப்ரைடே போடுறது, மண்டே கழட்டி விட்டுறது. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து பேலன்ஸ் இருந்தது. அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பொரியல், ஃப்ரூட்ஸு, எக்கு, சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஃபஸ்ட்டு நாள் வந்து புதினா புலாவ் 65லாம் பண்ணி கொடுத்துருந்தேன்னா அது நல்லா சாப்பிட்ருந்தாங்க. அதே நம்பிக்கையோட இன்றைக்கி சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பேலன்ஸ் வந்துச்சு. அதனால் சரின்ட்டு வீட்டில் லஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன். கருவேப்பிலை குழம்பு பொரியல்லாம் வச்சு ஊட்டி விட்டுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டேன். வீட்டு செடியிலே மல்லிகைப்பூ நிறைய பூக்குது. அம்மா கட்டி 2 பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அது ஞாபகம் இல்லாமல் தம்பி வெளில போயிட்டு வரப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பா வெளில போயிட்டு வரப்போ அந்த கட்டாத பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. பூ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோன்னா அது மாதிரி வாழை இலை போட்டு சில்வர் பாக்ஸில் வச்சுட்டோன்னா 1 வீக் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூ.